குடல் இறக்கம் ஹெர்னியா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, எதனால் ஏற்படுது, இது வந்தால் மெடிசின்ஸ்லேயே ரெடி பண்ணிக்கலாமா, நம்ம என்ன பண்ணதுனால இதெல்லாம் வந்தது, இது வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது, இதுக்கு யாரை போய் பார்க்கணும், இது ஹெர்னியா தானா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நம்மள எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோ பதிவில் ஒவ்வொன்றாக ரொம்ப தெளிவாக நம்ம பார்ப்போம். நான் டாக்டர் அசோக் ஸ்ரீ சக்கரா மருத்துவமனை. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு புரிஞ்சதுன்னா நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எங்களுடைய ஹெர்னியாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் ஹெர்னியா சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் கண்டிப்பாக பார்த்து எல்லாமே பலனடைங்க. ஹெர்னியான என்னங்க டாக்டர் அப்படின்னா வந்து நம்மளுடைய குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு வந்து நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய வயிற்றின் பகுதியில் ஒரு கல்லீரல் இருக்கும், கணையம் இருக்கும், ஒரு இரைப்பை இருக்கும், சிறுகுடல்கள் இருக்கும், பெருங்குடல்கள் இருக்கும், கிட்னிஸ் இருக்கும், எல்லாமே நம்மளுடைய தசைகளால் சூழப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு சிலிண்டருக்குள்ளார நிறைய விஷயங்களை போட்டு அடைச்ச மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாங்களேன். இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வலுவிழந்த பகுதிகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலுவிழந்த பகுதி வழியாக இந்த கண்டென்ட்ஸ், இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கு பேர் தான் வந்து ஹெர்னியாங்கிறதுங்க, குடல் இறக்கம் அப்படிங்கிறது. ஏன் இது குடல் இறக்கம் பேர் வந்துச்சுன்னா, பெரும்பாலும் மிச்ச எல்லா ஆர்கன்ஸும் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துல அட்டாச்சாக இருக்குங்க. இதில் குடல் மட்டும்தான் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கிறனால அது மட்டும்தான் பெரும்பாலான டைமில் வந்து இறங்கி வரும். அதனால தான் இதுக்கு தமிழில் குடல் இறக்கம்னு சொல்கிறாங்க. ஹெர்னியா குடல் இறக்கத்துக்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் டாக்டர் அப்படின்னா வந்து பெரும்பாலும் நம்மளுடைய ஆண்களுக்கு தான் இந்த ஹெர்னியாஸ் மெயினாக வரும். அதில் வந்து இந்த குடல் வந்து இறங்குற இடத்துல வந்து யூரின் போகிற இடத்துக்கு மேலே இரு பக்கங்களையும் சின்ன வீக்கங்கள் மாதிரி முதல்ல வரலாம். அந்த வீக்கங்கள் வந்து லேசாக ஒரு புடைப்பு மாதிரி தான் இருக்கும், நாளடைவில் வந்து அது பெருசாகிட்டே போகும். இந்த வீக்கம் வந்து எனக்கு நைட்டு தூங்கும்போது இல்லைங்க டாக்டர், காலையில் எந்திரிச்சோடனே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம், அதனால் அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. நாளடைவில் போக போக அந்த வீக்கம் வந்து ரொம்ப பெருசாகிற சுச்சுவேஷனில் அது உள்ளேயே போகாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். பின்னாடி அது வந்து வலியும் சில டைம் ஏற்படுத்தலாம். ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட், வலி, ஒரு தோல் வந்து சிவப்பாய்க்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தலாம். இதே சமயம் மிச்ச டைப் ஆஃப் ஹெர்னியாஸ், அதாவது தொப்புள்ளையும் ஹெர்னியா வரும், ஆப்ரேஷன் பண்ண இடத்துலையும் ஒரு வீக்னஸ்னால ஹெர்னியா வருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி அப்நார்மலாக ஒரு பல்ஜ் இருந்ததுன்னா அது வந்து ஹெர்னியான்னு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. குடல் இறக்கம் யாராருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் அடுத்த சந்தேகமாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெனட்டிக்காக வர்றது தான், அதாவது இயற்கையாகவே நம்மளுடைய தசைகள் வந்து வலுவிழந்து இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வர்றது தான் குடல் இறக்கங்கிறது. செயற்கையாக வர்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்நார்மல் ஸ்ட்ரெயின் பண்ணுற டைமில், அதாவது ஒரு ரொம்ப நாள் இருமல் இருந்துகிட்டே இருக்கும் டாக்டர்னா வயிற்றில் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகி இருமிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் போய் வெகு நேரம் ரொம்ப முக்கி மோஷன் போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் வயிற்றில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹை ஆயிரும். அடுத்தது வந்து ப்ரெக்னன்சி ஆகிறவங்க நிறைய ரொம்ப பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா தசையில் எல்லாமே வலுவிழுந்தணும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து ரெகுலராக எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து ஹெர்னியா ஏதாவது ஒரு டைப் ஆஃப் சர்ஜரிஸ் வயிற்றில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க அந்த தையல் வந்து சில டைம் வலுவிழந்து பிரிஞ்சதுனாலையோ வலுவிழந்ததுனாலையோ அந்த இடத்துல வந்து ஹெர்னியா வரலாம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மெயினாக வந்து இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஜென்ரல் உடல்நிலை வந்து இதானதுனால ஹெர்னியா வரலாம். அதே சமயம் வயதாக நிறைய பேருக்கு வந்து இன்குவைன் ஹெர்னியாஸ் சொல்லுவோம், ஆம்பாட் கிட்ட வர்றதுங்க. வயதானவங்களுக்கு தசைகள் வந்து இழகிறதுனால அந்த மாதிரியான ஹெர்னியாஸ் வரலாங்க. குடல் இறக்கம் வந்துருச்சு, நான் எப்படி அதை வந்து டயக்னோஸ் பண்ணுறது, எந்த டாக்டர் பார்க்கறது, இது குடல் இறக்கம் தானா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அதாவது நார்மலாக குடல் இறக்கம் வந்து நம்மளுடைய வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு பல்ஜ் மாதிரி வரும். அந்த பல்ஜ் மேலே நம்ம ஒரு கையை வச்சு இருமி பார்த்தோம்னாலே வந்து ஒரு காஃப் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி இருமும்போது நம்மளுடைய உள்ளுக்கு இருக்கிற ஆர்கன் வந்து ஏதோ ஒன்று நம்ம கையை வந்து தொட்டுட்டு போகுது அப்படிங்கிற ஒரு சிம்டம் இருந்தாலே அது நம்ம ஹெர்னியான்னு தான் அர்த்தம் கொள்ளணும். அது நம்ம செல்ஃப் டயக்னோஸே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு அருகாமையில் இருக்கிற ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சென்டரில் போய் எனக்கு ஹெர்னியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர்னு ரிக்வஸ்ட் பண்ணாலே போதும், அவங்க துல்லியமாக ஒரு ஸ்கேன் மூலியமாக கண்டறியலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாஸ் மட்டும் சில சமயங்கள் வந்து சிடி ஸ்கேன் மூலியமாக கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு ஹெர்னியா இருந்தாலும் அது வந்து ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க. ஹெர்னியாஸில் வந்து என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குதுங்க அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஹெர்னியாஸும் ரெண்டு டைப்ஸை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். அதாவது எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்தும் என்ன ஆர்கன் வந்து ஹெர்னியாட் ஆகுதுங்கிறத பொறுத்தும் நம்ம வந்து பிரிக்கலாம். முக்கியமாக இடங்கள் வச்சு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ரொம்ப காமனாக வர்றது வந்து நம்மளுடைய
ஆண் உறுப்பின் இரு பக்கங்கள்லையும் மேல் பகுதியில் வர்றது தான் இங்குவல் ஹெர்னியாஸ்ன்னு சொல்லுவோம். இது குழந்தைகள்லேருந்து ரொம்ப அடல்ட்ஸ்லேருந்து ஏஜ்டு பர்சன் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு சைடும் வரலாம், ரெண்டு சைடும் வரலாம், எந்த ஏஜில் வேணாலும் இது ஆரம்பிக்கலாம். திடீர்னு வயதானவங்களுக்கு வரலாம், இடைப்பட்டது நியூ பார்ன் பேபிஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே வரலாங்க. அடுத்தது வந்து ஃபெமரல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதாவது தொடைப்பகுதியின் மேல் பகுதியில் வர்ற ஹெர்னியாங்க. இதுவும் வந்து காலுக்கு போகிற ரத்த நாளங்கள் இருக்கிற ஓட்டைகள் வழியாக சைடில் வந்து ஹெர்னியாஸ் வர்றது தான் வந்து ஃபெமரல் ஹெர்னியாஸுங்கிறதுங்க. அடுத்தது மூன்றாவது வகை வந்து நம்மளுடைய தொப்புள் பகுதியில் வர்றதுக்கு பேர் வந்து அம்பலிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தை பருவத்தில் நம்மளுடைய பிளட் சப்ளை, உணவு இதெல்லாமே தொப்புள் வழியாக போயிடும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது வந்து அடைச்சு வலுவான ஆர்கனாக மாறிடும். சில பேருக்கு அந்த வலு வரல அப்படின்னா அந்த இடத்துல வலுவிழந்து ஹெர்னியாக்கள் வரலாம். அடுத்தது வந்து இன்சிஷனல் ஹெர்னியாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்பட்ட தழும்புகள், தையல்கள் இதெல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனான ஒரு ஆர்கனாக மாறாமல் வீக்னஸ் இருக்கும் பொழுது வர்றது இன்சிஷனல் ஹெர்னியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நெஞ்சின் அடிப்பகுதியில் நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்கும் டாக்டர், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது என்னன்னு பார்க்க வருவாங்க. அது வந்து எபிகாஸ்டிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஹெர்னியாஸ். இதை தவிர வந்து நிறைய அதர் டைப் ஆஃப் ரேரர் வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்னியாஸும் ஆஃப் மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுங்க. சரிங்க டாக்டர், ஹெர்னியாஸ்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நவீன உலகத்தில் லேப்ரோஸ்கோபி மூலியமாக இதை வந்து முற்றிலுமாக க்யூர் பண்ண முடியும். ஒரு சின்ன துளைகள் மூலியமாக லெஸ் தென் 0.5 mm சைஸ் உள்ள சின்ன ஹோல்ஸ் வழியாக நம்மளுடைய ஹெர்னியா வலைன்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வலையை கொண்டு போய் உள்ள செலுத்தி இந்த ஹெர்னியாலேருந்து ரொம்ப ஈஸியாக விடுபட முடியும். நவீன உலகத்தில் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் இது பண்ணுறதுனால இதில் வந்து தழும்புகள் இருக்காது, வலி இருக்காது, ரத்த கசிவு இருக்காது. ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ரொம்ப நுணுக்கமாக இந்த சர்ஜரியை பண்ண முடியும். அதே சமயம் ரிக்கவரி வந்து ஒரு டே கேர் சர்ஜரியாக பண்ணும்பொழுது ரொம்ப வேகமான ரிக்கவரியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரிக்கவரி, ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும் லேப்ரோஸ்கோபி ஆகும். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அனுபவ வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.